அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்னும் விவிலிய தொடரில் இன்று மகிழ்ச்சியான பயணம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய அனைத்து பயணங்களும் மகிழ்ச்சியான பயணங்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் தேவையற்ற சுமைகளை, கவலைகளை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியின்றி நாம் பயணம் செய்கிறோம். பயணம் செய்கின்ற பொழுது பேருந்தில், ரயிலில் பலருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாருடைய முகங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், சிலர் கவலையோடு இருப்பார்கள். பயணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இணைச்சட்ட நூல் 33ஆம் அதிகாரம் 18வது இறைமொழி சொல்கிறது, செபுலோனே நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்திடு, இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கும் போது மகிழ்ந்திடு. ஆகவே பயணம் செய்யும் போது மகிழுங்கள் என்பது நல்ல ஒரு செய்தி. நம் வாழ்வில் நாம் அன்றாடம் மேற்கொள்கிற சிறிய சிறிய பயணங்களாக இருந்தாலும் சரி, நம் வாழ்வு பயணமாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் ஊற்று கடவுள். கடவுளை நோக்கி நாம் மன்றாடி தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொண்டு நாம் நம் வாழ்வு பயணத்தை மேற்கொள்வோமாக. நம்முடைய பயணம் மகிழ்ச்சியாக அமைவதாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் மாறுலகில் செல்லுவோம்.